ஓகேவா? நான் இது மிஷின் இதான் பார்த்துங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் போடுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். பேப்பர் வந்து இந்த மேலே பைனல் ஆப்ஷன் இருக்கா, இதை இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா 2 இதை பிடிச்சி இங்கே வரும். பேப்பர் ரோல் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் பேப்பர் இது உள்ளே போட்டு லைட்டாக வெளியே எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வெளியே எடுத்துடணுன்ற அவசியம் கிடையாது பழைய மிஷின் மாதிரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன் பண்ணுறது இந்த சைடு பட்டன் இருக்குல்ல, இதை அழுத்தினீங்கன்னா ஆன் ஆகும். இதை அழுத்தினீங்கன்னா ஆன் ஆஃப். புரியுதுங்களா? லாக்கு அன்லாக் மாதிரி. புரியுதுங்களா? நீங்க போன் யூஸ் பண்ற மாதிரி தான் எல்லாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா TNSTC VPN ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். புரியுதுங்களா? இந்த அப்ளிகேஷன்ல தான் நீங்க எல்லாம் டிக்கெட் போறது எல்லாமே இதுல இருக்க போகுது. இதை டச் பண்ணீங்கன்னா உள்ள ஓபன் ஆகும். உங்களுக்கு ஓபன் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? யூசர் நேம்ன்றது வந்து உங்களோட ஸ்டாஃப் நம்பரை போடுவீங்க. இதுல பாஸ்வேர்டு இருக்க இடத்துல எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு ஒண்ணுதான். அது என்னன்றதை நான் சொல்றேன். இப்ப யூசர் நேம் ஸ்டாஃப் நேம் வந்து உங்களுக்கு இங்க கீழே வந்துடும். கீழே தெரியுதுங்களா? CR 4115. இது வந்து நம்ம டம்மியா செட் பண்ணி வச்சிருக்கோம் அதுல. புரியுதுங்களா? இப்ப CR 4115ன்றத நீங்க எப்படி அடிக்கணும்னா, இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு எழுத்து எல்லாம் வரும். எழுத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா CR அப்படின்னு அடிக்கிறீங்க. CR அடிச்சுட்டு நம்பர் அடிக்கணும். இங்க கீழே 1 2 3 இருக்கா, இதை தொட்டிங்கன்னா நம்பர் வரும். இப்ப 4115 அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து பாஸ்வேர்டை தொடுறீங்க. பாஸ்வேர்டு வந்து எல்லா மிஷினுக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான். உங்களுக்கு அப்படியே தான் மாத்தினாலும் சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் நம்ம அடிக்கிறோம். அதான் பாஸ்வேர்டு. 1 2 3 4 5 6 மாத்தி அடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டு மார்க்கை தொட்டிங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். இப்ப திரும்ப 1 2 3 4 5 6 லாகின் கொடுக்குறீங்க. உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரூட் ட்ரிப் ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கும். அதை நான் காட்டுறேன் அது எப்படி ஓப்பன் ஆகும்னு. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மேல 3 பட்டை மாதிரி இருக்கா, பட்டை அடிச்ச மாதிரி, இதான் மெனு. இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் ஸ்டார்ட் எண்டுன்னு சொல்லி வரும். இந்த ட்ரிப் ஸ்டார்ட் எண்டை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜுக்குள்ள ஓப்பன் ஆகும். ஒரு 2 நிமிஷம் இருங்க, இதுல ஓப்பன் ஆகும். இது என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு உங்களோட ரூட்டு எல்லாமே இதுல ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப் டவுன் ரூட் எல்லாமே உங்களுக்கு ஓபன் பண்ணோடனே ஒன்னு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல அந்த பேஜ் வரும், இல்ல இப்ப ஓபன் ஆக போற பேஜ் வரும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு பேஜ் வரும். எது வந்தாலும் நீங்க அதுல ரூட் ஆட் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடலூர் டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரூட் வந்து ஆட் ஆகி இருக்கும். உங்களோட ரூட் இப்ப ஆல்ரெடி ஒரு ட்ரிப் ஓடிட்டு இருக்கு. இதை நான் எப்படி சொல்றேன் ட்ரிப் ஓடிட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கடலூர் மாதாவரம்னு சொல்லி இருக்கு. கடலூர்ல இருந்து மாதாவரம் வரைக்கும் ஒரு ரூட் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. இங்க ட்ரிப் ஸ்டார்ட்னு தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டட்னு இருக்கு. அப்படின்னா ஒரு ட்ரிப் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படியும் இல்ல நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்ப விழுப்புரம் டு சென்னை இல்ல கடலூர் மாதாவரம் ஏதாவது ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னு ரன்னிங்னு காட்டும் உங்களுக்கு கீழே. புரியுதுங்களா? உங்க ரூட்ல இப்ப இந்த ட்ரிப்பை நம்ம என் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ஓடிட்டு இருக்க ட்ரிப்னால இதை என் பண்ணா ட்ரிப் எண்டுன்னு கொடுத்து எஸ் கொடுத்தேன்னா எண்ட் ஆயிடும். இந்த ட்ரிப் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கடலூர் மாதவரம் ரூட் இருக்குல்ல, இது வந்து தெளிவா தெரியும். இப்ப முன்னாடி அழிஞ்ச மாதிரி தெரியுதுல்ல, இது வந்து தெளிவா தெரியும். ட்ரிப் ஒன்ஸ் எண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மிஷின் நல்லா ஃபாஸ்டா தான் இருக்கும். இதுல எல்லாமே நம்ம ரூட் நிறைய ஆட் பண்ணிருக்கனால உங்களுக்கு இதுவா இருக்கு. இப்போ வந்து இதில் போயிட்டு ட்ரிப் ஸ்டார்ட் எண்டு கொடுக்குறேன். திரும்ப ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தான் இருக்குதுங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதுல ட்ரிப்பை எண்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ட்ரிப்பு மட்டும் எண்ட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நான் இதை பாஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப லோக்கல்லாம் பிரச்சனை